உன் பிரச்சனைக்கு நீயேதான் காரணம். நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்கே நல்லது. நீங்கள் கெடுதி செய்தால் அது உங்களுக்கே கெடுதியாகும். நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக நீ மாறிவிடுவாய். அடி மேல் அடியடித்தால் அம்மியும் நகரும். அவனுக்கு வயது 40 இருக்கும். காலையில் வழமையான உடற்பயிற்சியை முடித்துக்கொண்டு குளித்து காலை ஆகாரம் சாப்பிட்டு சுறுசுறுப்பான மூடுடன் காரியாலயத்திற்கு புறப்பட்டான் அஹ்மத். வாசற்படி தாண்டியவுடன் அடுத்த வீட்டுக்காரர், தம்பி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? உடம்புக்கு ஏதாவது என்று கேட்டார். அஹ்மத், அப்படி எனக்கொன்றும் இல்லை ஐயா என்று கூறியபடி தெருவில் நடந்தான். இடையில் அவனது நண்பன், என்னடா நடந்தது உனக்கு? இப்படி டல்லா இருக்கிறாய், ஏதும் தலைவலியா என்று கேட்டான். நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று கூறியவாறு அவன் பஸ்ஸில் ஏறினான். பஸ் கண்டக்டர், ஏன் சார் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? வீட்டில் ஏதும் பிரச்சனையா என்று கேட்டான். அப்படி ஒன்றுமில்லையே என்று அவன் சொன்னாலும் இப்போது அவன் மனம் அவனை விசாரிக்கத் தொடங்கியது. ஏதாவது மாற்றம் என்னில் தென்படுகிறதா என்று. காரியாலயத்திற்குள் நுழைந்தவுடன் ரிசப்ஷனிஸ்ட், ஏன் சார், சுகமில்லாவிட்டால் வைத்தியம் செய்ய வேண்டியதுதானே, எதற்காக சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அஹ்மதுக்கு லேசாக உடலில் உஷ்ணம் ஏறத் தொடங்கியது. தலையும் வலிப்பது போலிருந்தது. லீவு கடிதத்தை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டான். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மனோதத்துவ பரீட்சை. வெளித்தாக்கங்களினால் மனக்கூறு நெகிழ்வடைந்து உடற்கூறுகளை அவை பாதிக்கின்றனவா என்பதை நிரூபிக்க உண்மையாக செய்யப்பட்ட பரிசோதனைதான் இது. அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் என்பது போல ஒன்றை மீண்டும் மீண்டும் அழுத்தி கூறும்போது அது மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி வாழ்வில் பாதிப்பை உண்டாக்குகிறது. நமது வாயிலிருந்து வெளியாகும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. காலையில் ஒரு சிறுவனை அல்லது சிறுமியை பார்த்து, நீ நல்லவன் அல்லது நல்லவன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரி என்று தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லி உற்சாகப்படுத்தினால் குழந்தை அந்த வாசகங்கள் மனதில் ஆழ பதிந்து எதிர்காலத்தில் தலை சிறந்த நற்பிரஜையாக அது உருவாகும் என்று மனோதத்துவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நம்மில் பலர் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமது நண்பர்களை சந்திக்கும் போது, என்ன இப்படி மெலிந்து துரும்பாகிவிட்டீர்கள் என்று குசலம் விசாரிப்பது வழக்கம். இவர்கள் தமது அக்கறையை வெளிப்படுத்த இவ்வாறு செய்கின்றனர். ஆனால் இது போன்ற வார்த்தைகள் கேட்பவர்களது மனதை எவ்வளவு தூரம் உறுத்துகின்றன என்பதை இவர்கள் உணர்வதில்லை.